கொசு ஓவரா இரிட்டேட் பண்ணுது. நீ வந்து இரிட்டேட் பண்ற. சொல்லி என்ன சொல்லிக்கா. அப்படியே அந்த மூட செட் பண்ணி ஓகேங்களாங்க. என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? பூண்டு மிளகா அப்படி தின்னுட்டு பூண்டா பேசுறேன். டக்குன்னு எச்சம் வந்துச்சு முழுங்கிட்ட. சாரி, முறைக்க கூடாது என்கிட்ட. லவ் ஸ்டோரி எபிசோட் 8. 8 7 பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. 7. ஜானு ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி எபிசோட் 7. 7 இப்படி காட்ட மாட்டாங்களோட. 7. அப்ப இது பேர் என்ன? அக்கா, இது வந்து பாரதி ராஜா. சோ இதுதான் ஜானோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்க வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல வந்து மேக்கப், பியூட்டி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுவா. எஸ், அண்ட் ராமோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்க. போட்டோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ சார் கொஞ்சம் சில பல நாட்களாக ஸ்டோரிஸ்லாம் நிறைய போட்டாரு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்க. அந்த குட்டி குட்டி பிராங்க்ஸ் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். எனிவேஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் எதுக்கு பண்ணணும்னு நினைப்பீங்க, பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ரெட் கலர்ல அதையும் அமுக்குங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அமுக்குங்க. அப்படி அமுக்குனீங்கன்னா நாங்கள் போட்டு டக்கு டக்குன்னு வரும். நீங்களும் வந்து ஜாலியாக சீக்கிரமா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். நம்ம எதுல முடிச்சோம் கடைசியா? ஸோ இதில் தான் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எங்கள் அப்பா கிட்ட மாட்டி விட போகிறாங்க, அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். இன்னொரு பக்கம் இவங்களை பற்றின ஒரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ மெசேஜஸ் பார்த்துருக்கேன். சீரியஸாக நமக்காக வந்து ஒரு பையன் இப்படி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இருக்கிற மெசேஜஸை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு எனக்கு. ஐயோ, என்னடா இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பேச முடியலன்னும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ரிப்ளை கூட பண்ண முடியல. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன இவங்களோட ரியாக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்து இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நான் போயிட்டேனே, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் டிலீட் ஆயிடுச்சு, என்ன நினைப்பாங்க, நான் பிளாக் பண்ணிட்டு நினச்சது இவங்க அக்கௌண்ட் டிலீட் பண்ணிட்டு போயிடுவாங்களா, இவங்க அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஏன் நிலமை அவ்வளோதான். என்னால் வந்து இவங்ககிட்ட கான்டாக்டே பண்ண முடியாது, நான் அதோட செத்தே போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன்னா, ஸோ அப்போ நான் வீட்டில் மாட்டின கதை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. மா இல்லைம்மா சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. நான் என்னதான் பயந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் இருக்கும். எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி நான் லவ் யூன்லாம் சொன்னதில்லை, லவ்லாம் நான் பண்ணலை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது அவங்களும் சரி ஓகே போய் தொலை அப்படின்ட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லாதுன்னு சொன்னேன். பட் அவங்க எனக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுற ஏது பண்ணுற. ரூம் கதவை சாத்திட்டு இருந்தேன்னா நைஸாக வந்து திறந்து பார்ப்பாங்க என்ன பண்ணுறேன்னு. அந்த மாதிரிலாம் நிறைய சிலிமிஷ வேலைலாம் பண்ணாங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம் போச்சு. நான் இவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸோ என் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வழக்கம் போல ஒரு நாள் நைட் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்காக போகிறேன். அதாவது அந்த நாள் நைட்டு போய் பார்க்கும்போது சீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரைடே ஸோ அண்ட் ஸோ அந்த டேட் போட்டு இந்த டைமுக்கு வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. என்னடா இவ பார்த்துட்டா, ஆனால் ஒரு ரிப்ளை கூட பண்ணலையா, அப்போ நம்ம மேலே கோவமாக இருக்காளா, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தா நோ யூசர் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்துச்சு. ப்ரொஃபைல் பிக்சரில் ஸ்டோரிஸில் எதுவுமே இல்லை. சரி ஓகே, அப்போ பிளாக் பண்ணிட்டா போல இருக்கு. சரி இதுக்கப்புறமும் நம்ம ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையிலேருந்து ஃபேஸ்புக் போகிறதே இல்லை. க்ளோஸ் பண்ணி ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டாச்சு. அது வரைக்கும் இவங்க வந்து பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் நான் பைத்தியம் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஓகே பேசியே ஆகணும் இவங்க கிட்டங்கிற மாதிரி நான் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ரெடி டு கோ டு எனி எக்ஸ்டென்ட். அந்த மாதிரி நான் இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணேன். நல்ல ஞாபகம் இருக்கு, இவங்க நிறைய என்ன ஜே அப்படின்னு கூடுவாங்க. அப்போ திடீர்னு சும்மா பாசமா பேசணும் அப்படின்னா ஜே, ஹாய் ஜே. பாசமானு சொல்லலாம். இன்னொன்று டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கறி ஒழிச்சதுன்னா மெசேஜ் கவுண்ட் கம்மி பண்றதுக்கு உங்க மேல பாசமா. எனக்கு ஜானூன் வைக்கிறதுக்கும் பயம். நான் ஜானூன் ஓப்பன் பண்ணி மெசேஜ் அனுப்பி இவங்க வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ண, எங்க வீட்டில் பார்த்தாலும் பிரச்சனை ஆயிடும் ஜானுங்கிற பேருங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஜெனி பின்னாடி என்ன பேர் வச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப கம்மி டைம்ல தான் அந்த அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், ஓகே உங்க ஜே பார்த்தாலே நான் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுல போய் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன்.
போனால் இவங்க ஆளே காணும். நான் நினைச்சேன் மெசேஜ் அனுப்பின அடுத்த செகண்ட் ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வரல. நானும் ஓகே ஹாய் இட்ஸ் மீ ஜே அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறேன். எனக்கு ரிப்ளே வரல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இதுக்கப்புறம் வரமாட்டாங்க போல இருக்கு, என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் ஜாலியாக சொல்கிறேன், பட் அந்த டைமில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கே தெரியல என் லைஃப்பில் ஒரு பையன் பேச மாட்டானான்னு இந்த அளவுக்கு நான் ஏங்குவேனான்னு எனக்கு தெரியல. பட் அப்போ நான் அந்த அளவுக்கு ஏங்கினேன் இவங்களுக்காக. மேக்ஸிமம் 15 days போயிருக்கு, பட் ரொம்ப கம்மி டைமில் தான். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. எனக்கு புது அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது. எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவளா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எனக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, ஒருவேளை இவ வந்து இவங்க வீட்டில் மாட்டிருப்பாளோ. எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவளோட விஷயத்தில் மட்டும் எனக்கு தோணும், இவளுக்கு தான் பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு தோணும். உள்ள ஒரு ஆறா சொல்லும், இவளுக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் இவ பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ அந்த டைமில் அதே மாதிரி தான் சொல்லிச்சு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இவங்க அண்ணனோ இவங்க அம்மாவோ இல்லை அவங்க அப்பாவோ யாரோ வந்து நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஸோ சரி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் அனுப்பினேன். நான் காலேஜ் விட்டு வெளியே வந்து எப்பவுமே ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு நான் வந்து என் ஃபோன் எடுத்து பார்ப்பேன், ஓகே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஷேர் ஆட்டோவில் தான் பார்ப்பேன். ஸோ ஷேர் ஆட்டோவில் உட்காந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கும் வந்திருக்க மாட்டான், நம்ம சும்மா ஒரு ஹாயை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் ஜானு அப்படின்னு இருக்கு. எனக்கு அப்படியே ஓ மை காட் என்ன நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் நம்புவீங்களா என்னன்னு தெரியல, இப்போ கூட இவங்க வந்து என்கிட்ட பாசமா பேசினாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்கும். சீரியஸா சீரியஸா வந்து எனக்கு நடக்கும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்க வந்து பேசிட்டு சேம் அதே ஃபீல் இருந்தது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கே மறந்துடும்ல, அதனால நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஓகேடா இதெல்லாம் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்பவே வந்து ஏன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லவ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நாங்கள் பேசும்போது எனக்கு இவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் உங்க கண்ணை என்னால் பார்க்கவே முடியல. இப்போ சொல்கிறேன், இப்போ ஒரு ½ an hour ஆகும் பார்க்கவே முடியல. எனக்கு மூச்சு வாங்குறது பேசும்போது இவங்ககிட்ட இந்த டைம்ல கூட. ஸோ இப்பவே அப்படி இருக்குன்னா அப்போ பாருங்க, நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல அந்த ஜானுங்கிற அந்த ஒரு வேர்ட், ஜஸ்ட் அ சிங்கிள் வேர்ட், அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே மயக்கமா வந்துச்சு. ஷேர் ஆட்டோவில் நான் விழுந்திருப்பேன். எனக்கு உள்ள ஈகோ அப்பயுமே இருந்தது. 2 பேரும் ஒரு சரியான அகம் பிடிச்ச கழுதைங்க. ஸோ அப்பவே நான் என்ன பண்ணேன், எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும் போல நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன், நீ இல்லாம என்னால் இருக்க முடியல, என்ன பண்ணனே தெரியலன்னு பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் அப்படி எதுவுமே பேசல, வெறும் ஜஸ்ட் ஹாய் ராம் அப்படின்னு அனுப்பினேன். ஸோ இவ வந்து அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பினோடனே எனக்கு வந்து வழக்கம் போல நடக்கிற அந்த பட்டாம்பூச்சி எஃபெக்ட் தான். ஸோ நடந்ததும் எனக்கு சீரியஸாக என்னால் மூச்சு விட முடியல. நான் நிஜமாக சொல்கிறேன், என்னோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே என்னை சுற்றி அப்படியே ஃபுல்லாக மியூட் ஆகிடுச்சு. என் ஹார்ட் பீட் வந்து என் காதில் கேட்டுட்டு இருக்கு, தட்டக் 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 அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து இவகிட்ட நிறைய சொல்லணும் அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். ஒரு பக்கமாக அவளுக்கு பேராகிராஃபில் அனுப்பணும் அப்படின்னு எனக்கு தோணுனாலும், நான் இது வரைக்கும் அனுப்பிட்டு இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் ஹாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு எதுவுமே மைண்டில் வரல. அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே சொல்லவும் எனக்கு வந்து தோணலை. மான் தான் கூப்பிடுவாங்க எப்போவுமே, ஹாய்மா அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அப்படியே சீரியஸாக எனக்கு தெரியல. ஆப்வியஸாக எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். லைக் நம்ம என்னதான் வந்து நீங்கள் ஒரு ரொமான்டிக் கப்பலாக இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, அந்த ரொம்ப நாள் பேசாமல் அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா அந்த பேசுகிற ஒரு ஹாய் காலில் கூட கிடையாது, ஜஸ்ட் மெசேஜ் அந்த ஹாய்னு பார்க்குறேன். எனக்கு அந்த ஹாய் வந்து இவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அம்மா எப்படி இருக்காங்க, பாப்பா நல்லா இருக்காளா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசணும். நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெக்கத்தை விட்டு ஃபோன் நம்பர் கேட்டுருவோம். பிகாஸ் எனக்கு 200% தெரியும் இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க ஃபோன் நம்பர் கேட்குற டைப் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நம்மளே கேட்டுருவோம். ஏன்னா இந்த ஐடியா எப்போ வீட்டில் கண்டுபிடிச்சி எப்போ என்னை வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நானே வெக்கத்தை விட்டு நம்பர் கேட்டுட்டு இவங்க சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணதும் உடனே நான் வந்து ஃபோன் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கால் பண்ணி காதில் வைக்கிறேன். ஃபோனை எடுத்ததும் ஒன்றுமே அவங்க பேசல. பார்த்துட்டு எனக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு 50 ஹார்ட் அட்டாக்காவது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே எனக்கு எதுவுமே எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் அதை யோசிச்சா கூட எனக்கு அதே மாதிரி வாய் பெறல்றது. ஆக்சுவலி எனக்கும் அப்படிதாண்டே ஆகுது. எனக்கு இத்தனை லவ் ஸ்டோரி எபிசோட்ஸ் வந்து எடுத்திருக்கோம், பட் எனக்கு இத்தனை வாட்டி இல்லாத ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ பேசும்போதே எனக்கு உள்ள நான் அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதே மாதிரி மூச்சு வாங்குது, அதே மாதிரி நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறேன். அதே ஃபீல். சரி ஓகே அட்டன் பண்ணுவோம், சரி பேசுவோம். ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் கிட்ட பேசலை நாங்கள். அகைன் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கப்போ எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அட்டன் பண்ணிட்டு நான் காதில் வச்சுட்டு நான் எதுவுமே பேசலை, வார்த்தை வரல. எனக்கு அந்த பக்கம் வந்து இவங்களோட காற்று மட்டும் தான் எனக்கு வந்து கேட்குது, வாய்ஸே கேட்கல. நானும் அமைதியாக இருக்கேன். சீரியஸ்லி சொல்கிறேன்,
மோர் தென் 5 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் அமைதியாக இருந்திருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஷேர் ஆட்டோ ஏறி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் ட்ரெயின்லாம் பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த டோட்டல் டைமில் நாங்கள் என்ன பேசியிருப்போம்னா, ஹாய் எப்படி இருக்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, இந்த அளவுக்கு தான் நாங்கள் பேசணும், ஒன்றுமே பேசல. அது 40 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் தான் நாங்கள் பேசியிருப்போம். மீதி பாதி நேரம் ஃபுல்லாக நான் காதில் வச்சு நான் சிரிக்கிறேன், ஏதோ யோசிக்கிறேன், எனக்கு அப்படியே மைண்ட் ஏதோ பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஹோல் பீரியடே இருந்து. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். அது என்னமோ தெரியல, இந்த வாட்டி மட்டும் எனக்கு வந்து ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். இவளை பார்த்தே ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது இவளை நேரில் பார்க்கணும், பார்த்துட்டு சிரிக்கணும், கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா ஞாபகம் நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு அக்கா சொன்னேன், ஒரு அக்காவால் தான் வந்து நான் என்கிட்ட திரும்ப போய் ஃபேஸ்புக் பார்த்தேன்னு. அந்த அக்காவும் இவங்களும் சேம் ஊர், அவங்களும் திருநெல்வேலி தான். ஸோ அதனால் நான் விட்டு போடுவேன், சொல்ல மாட்டேன். நான் வந்து ராம பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க லைட்டாக அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க, ஒரு பயம் எனக்கு. அதனால நீங்கள் திருநெல்வேலி தானே, நான் வரேனே ஊருக்கு, அங்கே வந்து நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருநெல்வேலி தான், இந்த குற்றாலம்லாம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் என்னை கூட்டு போங்களேன் அப்படிலாம் சொல்லி நான் விட்டு போடுவேன். இந்த பொண்ணு வந்து பார்த்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 3-4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இவளை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் என் மைண்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் வந்துட்டு சரி நம்ம ஒரு பிட்டு போடுவோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், அம்மா ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒரு ஓப்பன் கால் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு, ஸோ நான் அதை அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கே அப்படின்னு கேட்டாங்க. சென்னைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம வசமா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு அப்படின்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அப்படி இப்படின்னா நிறைய பிட்டு போட்டு கடைசியில கிளம்பியாச்சு. என்கிட்ட இவங்க சொல்லவே இல்லை இந்த கதை எதுவுமே, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டு ஜாலியா நான் காலேஜ் போயிட்டு வந்து இவங்ககிட்ட போன்ல பேசிட்டு அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இத்தனை நாள் பேசிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த டைம்லேயே வந்து இவ எங்கெல்லாம் போவா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நான் வந்து கேதர் பண்ணிட்டேன். எந்த ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் ஏறுவா, எந்த ஸ்டேஷன்ல இறங்குவா, எந்த காலேஜ் படிக்கிறா, எல்லா டீடைல்ஸ் A to Z கம்ப்ளீட்டா வந்து நான் சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே தான் நான் பண்ணுவேன். இதோ இப்போ நான் இங்கே போயிட்டு இருக்கேன், இங்கே நின்றுட்டு இருக்கேன், இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நார்மலாக பேசும்போது. ஸோ அதனால எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றது இவங்க நோட் பண்ணி வச்சு வச்சுட்டு இவளை பார்க்கறதுக்கு வந்தாச்சு சென்னைக்கு. ஸோ வந்து நிற்கிறேன், வந்து நின்றோடனே எனக்கு ஒரு பயம் பதட்டம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் கரெக்டாக ஒரு 8-8:30 கிட்ட வந்துட்டு நான் வந்து இறங்கியிருப்பேன் ரயில்வே ஸ்டேஷனில். இறங்கின உடனே இவளோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னொரு ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நான் வந்து உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு சரி ரைட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு படிக்கிற மாதிரி சீனை போடும் அப்படின்னு உட்காந்துட்டு, ஏன்னா எந்திக்கிறதுக்கு ஒரு 10-10:30-11 மணிக்கிட்ட கூட ஆகும். ஸோ 10 மணிக்கு மேலே கால் பண்ணுவோம், கேஷுவல் டே மாதிரியே கால் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ 10 மணி ஆச்சு, கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணல மேடம். 10:30, 11, 11:30, 12, 1 மணி வரைக்கும் நான் கால் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். எடுக்கவே இல்லை. எப்பவுமே வந்து 11 o'clock அந்த மாதிரி கிளம்பிடுவேன். கிளம்பினாதான் என் காலேஜ் 1 o'clock. நான் டிராவல் பண்ணி போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்றேன், ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்றேன். ஸோ 1 o'clock மேலே எனக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, வேற ஏதாவது ரூட்ல வந்திருப்பாளோ, வேற ஏதாவது வழியில போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. கரெக்டா ஒரு 1:15 கிட்ட வந்துட்டு எனக்கு கால் வருது மேடம் கிட்ட இருந்து. ஆக்சுவலி அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாலே நான் வந்து இவங்க வந்து பார்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருந்திருப்பேன். பட் எனக்கு தெரியாது. நான் சம்டைம்ஸ் எனக்கு காலேஜ் டிலே ஆகும். அந்த மாதிரி எனக்கு காலேஜ் வந்து எனக்கு டிலே ஆகிடுச்சு. நான் 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். பட் நான் வந்து எழுந்து எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப டிலே ஆகி 12:30 தான் நான் வீட்டிலேருந்தே கிளம்புறேன். அப்படி கிளம்புனா நான் காலேஜுக்கு போய் சேர முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அண்ணனை கூட்டு போய் விட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு போனான். அங்கே போய் இறங்குனதும் வாசல் நின்று கால் பண்ணேன். இவங்க சொன்ன மாதிரி ஒரு 1:15-1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீரியட் நான் மிஸ்ஸே பண்ணிட்டேன். இவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் காலேஜ் லேட்டாக வந்துட்டேன், இவங்களால ஃபோன் பண்ணி அதான் எடுக்க முடியல, நான் ட்ராவல் பண்ணுறேன், இன்னும் நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ அதெல்லாம் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்கிட்ட என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. அப்படியா சரி ஓகே, அப்போ ஈவினிங் எப்போ போவேன், எப்படி போவேன், எனக்கு சுத்தமாக தோணல. இதுவே இவங்க சென்னையில் இருக்க ஒரு பையன், என் பக்கத்து தெருவில் இருக்க பையனா சரி ஓகே கேட்குறான், நம்மளை வந்து பாப்பா போலன்னு நினைக்கலாம். இவங்க எங்கேயோ இருக்காங்க, எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. என்னால் யோசிக்க கூட முடியல. இவங்க வந்து என்னை பார்க்கறதுக்கு தான் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நானும் வந்து என்ன கேட்குறேன், டைம் ஆகுது, வாட்ச்மேன் அசிங்கமாக திட்டுறாரு, நான் போகணும் அப்படின்றேன். சரி ஓகே ஈவினிங் எப்போ உனக்கு முடியும் அப்படின்னாங்க. எப்பவும் போல தான் 5:30 முடியும், நான் வந்து காலேஜ்லேருந்து கிளம்பிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இவங்க பேசுறது கேட்கவே இல்லை, பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. இவன் ஃபோன் கட் பண்ணதும் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 மணி போல என்ன பண்ணேன், இவரோட காலேஜ் முடிஞ்சு எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து அன்னைக்கு டைம் மூவ் ஆகவே இல்லை. எப்படா ஆகும், எப்படா அவளை பார்ப்போம், எப்போ இவகிட்ட நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஒரு பையனா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நப்பாசன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ பின்னாடி இப்படியே போகணும். ஏன்னா இவ சென்னையில் இருக்கா, நான் திருநெல்வேலியில் இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ சென்னையில் வந்து இவ பின்னாடி போகணும், இவளை சைட் அடிக்கணும், இவளை பின்னாடியே துரத்திட்டு போய் இவளை வந்து லவ் டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து அதுக்கான ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ப்ரிப்பேர் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஓகே இன்னைக்கு வந்து நம்ம இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண போகிறோம், இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், உஷார் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தா. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு
செம்மையா இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நடந்து வந்தா இவன் மட்டும் அப்படியே ஹைலைட்டரா எனக்கு தெரிஞ்சா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா இவ, பிங்க் வித் ஒயிட், ஒரு பிளாக் கலர் ஸ்லிப்பர் போட்டிருந்தா. ஆக்சுவலி வந்து நல்ல மாறிட்டா, நல்ல சேஞ்ச் ஆயிட்டா. நான் பார்த்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னடா இவ நல்ல ஓமக்குச்சி மாதிரி இருந்தாலே இப்ப நல்ல பப்ளியா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கண்ணுல காஜல்லாம் நிறைய வச்சுட்டு சூப்பரா இருந்தா பாக்குறதுக்கே. என் வாயிலிருந்து வாட்டர் ஃபால்ஸ் வர்ற அளவுக்கு எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ வந்ததும் ஷேர் ஆட்டோல ஒன்றில் ஏறினா. ஸோ அதே ஷேர் ஆட்டோல தான் நானும் ஏறினேன். நான் என்ன பண்ணேன், நான் கர்ச்சிப் கட்டியிருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ ஷேர் ஆட்டோல பாத்தீங்கன்னா இவ வந்து உள்ள இருந்தா, நான் பின்னாடி வந்து அந்த டயர்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அதுல நான் உட்காந்து வந்துட்டு இருந்தேன். என் கண்ணு வந்து சொன்னா நம்புவீங்களா இல்ல ஓவரா இருக்கா அப்படிலாம் எனக்கு தெரியல, பட் நான் உண்மையதான் சொல்றேன். என் கண்ணு இவ்வளவு தவிர வேற எங்கேயுமே போகல, இவளையே தான் பார்த்துட்டு இருந்தேன் வச்ச கண்ணு வாங்காம. அசையாமல் பார்க்கிறேன் வேர்கள் காலடி. இவன் வந்து எனக்கு கால் பண்றா, நான் போனை கட் பண்ணி விட்டுட்டு மெசேஜ் அனுப்புறேன், இந்த மாதிரி நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், நீ மெசேஜ் அனுப்ப நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். உடனே அவங்க நான் அப்படிலாம் பண்ணல, ஏய் நான் தானே பார்த்தேன், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரியாக்ஷன்லாம் பண்ணா, டென்ஷன் ஆகிறதுலாம் நல்லா. என் லைஃப்ல வந்து ஒரு இன்பமான சம்பவம்னா அது அப்போ மட்டும் தான் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ வந்து இவளோட ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அது இறங்கியாச்சு. இவன் முன்னாடி போறா, நான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். சின்ன டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2 arm டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நடக்கிறா, நான் அப்படியே ஜாலியா பின்னாடியே இந்த கமல் ஒரு படத்துல போவேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். சடனா ஒரு பிரேக். யாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பாருங்க. சரி, ரொம்ப அடிக்கடி இப்படி சொல்லக்கூடாது, அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. சரி, அது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சொந்தக்காரங்க யாரோ வந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோடனே ஆத்தாடி இவங்க நம்மளை பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் மரியாசா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை கிராஸ் பண்ணி போயிட்டு நான் கீழே போய் இறங்கி நின்றுட்டு இவளுக்காக வெயிட் பண்றேன். சரி, கால் பண்ணி நம்ம சொல்லிடுவோம், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொல்லிடுவோம், இவளோட ரியாக்ஷன் வந்து நம்ம லைவா கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போய் நின்றுட்டு கால் பண்றேன். ஸோ என்ன ஆச்சுன்னா இவங்க எனக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நான் கட் பண்ணி விட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க அனுப்பி வச்சுட்டு திரும்ப நான் இவங்களுக்கு கால் பண்றேன். கால் பண்ணிட்டு எனக்கு சரி ஓகே இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம், உடனே நான் இறங்கிட்டேன்னா அடுத்து நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் வீட்டுக்கு, உடனே வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோவா பேச முடியாதுங்கிறதுனால கொஞ்ச நேரம் நான் மேலே நின்றுருக்கேன். பிகாஸ் யூஸ்வலாக காலேஜ் விட்டு வெளியே வந்து ஷேர் ஆட்டோ பீரியடு, ட்ரெயின் பீரியட் எல்லாம் பேசுவோம். பட் இப்போ வந்து பேச முடியல அந்த பீரியட்லாம். அதனால சரி கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று பேசுவோம், அம்மா கேட்டால் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே நின்று பேசுனேன். இவங்க வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க இந்த மாதிரி நான் சென்னை வந்தால் நீ வந்து என்னை பாப்பியா அப்படின்றாங்க. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ நீ வருவேன், எப்போ உன்னை பார்க்கலாம் தான் நான் காத்துட்டு இருக்கேன். சீரியஸாக நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப நாளாக ஃபோனில் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி நீ முடிஞ்சா கிளம்பி வா, அடுத்த வீக் எப்போ முடியுமோ நீ வா, நம்ம மீட் பண்ணலாம், நீ எங்கே வரேன்னு சொல்லி நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னேன். இவங்க சொன்னாங்க எப்படி என்னால் வர முடியாது, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம எப்போ பார்க்குறோமோ பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எப்படி கொஞ்ச நேரம் நான் நின்று பேசிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு. ஸ்டேஷனில் எங்கே இருக்க அப்படின்னு, என்ன ஸ்டேஷனில் எங்கே இருக்க எனக்கு புரியல, உண்மையாக இங்கே தான் இருக்கானோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனில் பிரிட்ஜு மேலே நின்று பேசிகிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போனால் ரொம்ப நேரம் பேச முடியாதுங்கிறதால நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. மேலே நிற்கிறியா, சரி கீழே வாங்க, கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கா நடக்குது லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கண்டினியூஸ் சர்ப்ரைஸ் எனக்கு அந்த வீக் ஃபுல்லாவே. ஸோ நான் எனக்கு புரியவே இல்லை, என்ன பேசுறது எனக்கு புரியல. எனக்கு அந்த மொமெண்ட் இப்போ நினைச்சா கூட எனக்கு அது அப்படியே கண்ணு முன்னாடியே நிற்குது, என்னால் பார்க்க முடியுது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜு மேலேருந்து கடற்கடன்னு ஓடுறேன். ஸ்டெப்பு வரைக்கும் ஸ்பீடாக பத்துக்கான்னு ஓடிட்டேன். நான் அங்கே ஓடினதுக்கப்புறம் என்னால் ஸ்டெப்பு என்னால் இறங்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு ஸ்டெப்பு பொறுமையாக இறங்குற தேடுறேன், என் கண்ணு தேடுது, எல்லா பக்கமும் பார்க்குறேன், பிரிட்ஜு கடையில் பார்க்குறேன். இவங்ககிட்ட நான் பேசவே இல்லை. இவங்க வந்து நான் கீழே தான் இருக்கேன் வா அப்படின்னதுக்கப்புறம் இவங்ககிட்ட நான் அப்படியா எங்கே இருக்கேன்னு கேட்கவே இல்லை, லைன்லேயே இருக்காங்க. நான் பாட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் தேடி. ஸோ வர்றதை பார்த்துட்டு எனக்கு பயம், பதட்டம், கோபம் எல்லாமே வந்து அதிகரிச்சிச்சு. கோபம் எதுக்கிட்டே வந்தது பாரு, இப்போ எனக்கே பதட்டமா இருக்கு. ஸோ இதே பதட்டம் தான். என்ன பண்ணுவா இவன் வந்து கிட்ட வந்து நின்னானா நான் வந்து சீரியஸா சொல்றேன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவேன். ஸோ அந்த லெவலுக்கு தான் எனக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா தெரியும். நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ரொம்ப நாள். சடனா பார்க்க போறோம்னும் போது அது அந்த ஒரு செகண்ட் அது வந்து
அல்டிமேட்டா இருக்கும். இதுக்காகவே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் போல இருக்கு. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அது அப்படி இருக்கும். ஸோ அந்த பயத்துல நான் வந்து கடகடன்னு ஓடியாச்சு, ஸ்டேஷன் விட்டு வெளியே ஓடியாச்சு. இவகிட்ட நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம வந்ததே தெரிய வேண்டாம், நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு நிம்மதி, நம்ம அப்படியே கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட் ஆயிட்டேன். நேராக அந்த கோயில்கிட்ட போயாச்சு, அந்த கார்னேஸ்வர் கோயில்கிட்ட போயிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். சரி கடைசியாக ஒரு வாட்டி இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிறதையும் நம்ம பார்த்துருவோமே, பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அல்பமாக பண்ணியிருக்கேன். 90s கிட்டுன்னு சொல்லிட்டு 70s கிட்ட விட மோசமாக பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணேன், நான் இறங்கி வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் தேடுறேன், சுற்றி தேடுறேன். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க லைன்லேயே தான் இருக்காங்க. சார் நல்லா ஜாலியாக அங்கே போய் நின்றுட்டு என்கிட்ட சார் சொல்கிறாரு, நான் சும்மா சொன்னேன், நீ வரியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக சொன்னேன் அப்படின்னாங்களா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு இது எனக்கு வந்து இவங்களை பார்க்க போகிறேங்கிற சந்தோஷம் இல்லை அப்படின்னும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அது எனக்கு அப்படியே என்னோட ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. விளையாடுறியா, நான் சீரியஸாக வந்து உன்னை பார்க்க போகிறேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இல்லை சீரியஸாக நான் சும்மா சொன்னேன், சாரி அப்படி இப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா, இவங்ககிட்ட நான் திரும்ப பேச ஆரம்பித்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பி இவங்க என்ன பண்ணாலும் சரி நான் என்கிட்ட கோவப்பட மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த பிரிவு, அந்த வலி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுது. திரும்ப என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. பிகாஸ் என் லைஃப்லேயே ஒரு பர்சன் இல்லாமல் இப்படி நான் நொறுங்குனதுன்னா அது வந்து இவங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே விடு, பரவாயில்ல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நீ வந்திருக்கேன்னு நினச்சேன், சரி ஓகே விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்டேஷன் விட்டு வெளியே வரேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கர்ச்சீஃபை கழட்டிட்டு சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுருவோம், நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவளை பார்க்கறதுக்காக தான் வந்தோம், அவள் வந்து பார்த்தாலும் பார்க்கட்டும், இல்லை பார்க்கலனாலும் பரவாயில்ல, பார்க்கலன்னா நம்ம பாட்டு கிளம்பிடுவோம், பார்த்தானா சந்தோஷம், கடவுள் இருக்காரு குமார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து இதை பார்க்குறதுக்கு போய் இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு தெரியல, எங்களுக்கே தெரியல நாங்கள் எப்படி இருந்தோன்னு. பட் நாங்கள் அப்படிதான். ராம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, ஃபர்ஸ்ட் டே சொல்லுவேன், நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்கறதுக்கே அவ்வளோ தயங்கின ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ அதனால வந்து இவங்க கூட சேர்ந்து நான் அப்படி ஆனேன்னு தெரியல, நானும் இவங்கள மாதிரி ஆயிட்டேன். பக்கத்தில் நின்று பார்த்து பேசுறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்குமே கிடையாது, என்னால் அது பண்ண முடியாது. பட் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. என்னையும் மீறி நான் எப்பவுமே நேராக பார்த்து நடப்பேன், இல்லை குனிஞ்சு பார்த்து நடப்பேன். மோஸ்ட்லி சுற்றி பேன்னு பார்க்கவே மாட்டேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தால் கண்டிப்பாக இவங்க என்னை பார்த்துருப்பாங்க, இவ்வளோ நேரம் என்னை சுத்த விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ நல்ல பையன் நினச்சேன், ஆனால் மோசமான பையனாக இருக்கு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், நார்மலாக கேஷுவலாக பக்கத்தில் டீ கடை, அங்கே நின்று சிகரெட் பிடிக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாரையும் இப்படியே பார்க்குறேன், இதில் எதுவும் இந்த டிக்கெட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பார்த்துட்டே வரேன். பட் எனக்கு தெரியும் இவங்க இல்லை அப்படின்னு. அப்படியே வரும்போது எதுக்கு வந்து ஒரு பையனை பார்க்குறேன். அந்த பையன் வந்து ஹெட்செட்லாம் போட்டு நின்று அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான். எனக்கு பார்த்துட்டு ஒரு செகண்ட் எனக்கு புரியல, ஆக்சுவலாக எனக்கு புரியல அங்கே என்ன நடக்குதுன்னு. பார்த்துட்டு நான் அப்படியே நிற்கிறேன், என் காதில் ஃபோன் வச்சுட்டு நான் அப்படியே பார்க்குறேன், கண்ணை சுருக்கி பார்க்குறேன், எனக்கு புரியல. நான் அப்படியே ஸ்லோவாக நடந்து போகிறேன் கிட்டே. இவங்ககிட்ட நான் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு எந்த ரிப்ளையுமே வரல. ஸோ அப்படியே பார்த்துட்டு இதுக்கிட்ட போகிறேன், ஹலோ அப்படின்ற. அங்கேருந்து லிப்ஸிங்க் செக் பண்ணுறதுக்காக, இப்படி அறிவாளியில் நான் செக் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு ரிப்ளையும் வரல, அங்கேயும் லிப் வந்து மூவ் ஆகலை. எனக்கு வந்து எப்படி சொல்லனே தெரியல. எனக்கு அப்படியே என் ஹார்ட் இப்படி வெளியே வருது, என் தலைவலியாக வெளியே வந்து மறுபடியும் உள்ளே போகுது. கிட்ட போய் நின்றுட்டு ஹலோ அப்படின்றேன். அங்கே வந்து ஹலோ அப்படின்னு வருது, இங்கேயும் கேட்குது அங்கேயும் கேட்குது. ஆல் அவுட்டிங்க முடிஞ்சது என்னோட சோலி. எனக்கு இருந்தாலும் எனக்கு கன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை. எனக்கு வந்து இருந்தாலும் எனக்குள்ள ஒரு டவுட், இது உண்மை கிடையாது. நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது அது உண்மையாக இருக்காதோன்ட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு ஒரு கையெல்லாம் நடுங்குது. நானும் இல்லை, மறுபடியும் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு ஹலோ அப்படின்ற. அப்போ வந்து ஜானு அப்படின்னு ஒரு சவுண்டு ரெண்டு பக்கமும். முடிஞ்சது கதை. அங்கே வந்து எனக்கு ஒரு சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு அப்படியே நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி நின்றுட்டேன். நான் அங்கே எனக்கு புரியவே இல்லை. என் கையில் ஃபோன் அப்படியே தான் இருக்குது, இவங்களை பார்த்துட்டே இருக்கேன். இவங்க வந்து இவ்வளோ நேரம் இவங்க பயந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, பட் அப்போ பார்க்கும்போது இவங்க மூஞ்சில பயமே தெரியல, மொத்தமும் ஆக்டிங் போல இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா சீரியஸாடா. நானே எனக்கு உள்ள நடுங்கிட்டு இருந்தது எனக்கு தானே தெரியும். ஆக்சுவலி நான் வந்து பேசாம இருந்தது காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா பயத்துலதான். நான் அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ல இவங்ககிட்ட பேசுறதுக்காக போயிட்டேன். கிட்ட போய் நின்றுட்டு ஒரு செகண்ட் இவங்களை பாக்குறேன், என்னால இவங்களை பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல என்னால. நான் அப்படியே பாக்குறேன். எனக்கு அது வரைக்கும் நான் அந்த உலகத்தையே இல்லை, வேற ஒரு உலகத்துக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றது, நம்ம ஏரியா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற ஒரு ஏரியா, பார்த்தா நம்மளை கண்டு துரப்பா வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டர் அடிச்சு உங்ககிட்ட நான் நேரில் பேசவே இல்லை. நான் அப்படியே என்ன பண்ணேன், என் ஸ்லிப்பரெல்லாம் கழட்டி விட்டு கோயிலுக்குள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு உங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னும் போது எனக்கு பேச்சே வருது. அப்போதான் நான் கேட்குறேனே,
எப்படி வந்த, நிஜமா நீ தான் வந்திருக்கியா, இப்போ கூட எனக்கு நீ தானான்னு தெரியல அப்படின்ற. இவங்க வந்து ஆமாம் நான் தான் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் சரி நீ உள்ளே வா, கோயிலுக்குள்ளே வா, இது வந்து நம்ம ஏரியா, எனக்கு வந்து இங்கே யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ வா நம்ம ஃபோனில் பேசிகிட்டே அப்படியே கோயில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொன்னேன். இவங்க மறுபடியும் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க என் பின்னாடி இருக்க வரைக்கும் நான் நல்லா பேசுவேன். மறுபடியும் இப்படி என் சைடில் வந்ததுக்கப்புறம் இவங்களை பார்த்ததே எனக்கு நோடா அப்படின்ற மாதிரி இப்படி பேச்சே வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் 2 பேரும் அப்படியே கோயிலை சுற்றணும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஃபோனில் கேட்டாங்க, இப்படியே தான் ஃபோன்லேயே தான் தூரத்துலேயே பார்த்து பேசிக்கணுமா, நேரில் பேச முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதையும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதாவது கேட்டேன்னா உடனே வந்து மேடம் திரும்பிட்டு வேற எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, திரும்பி பாப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசவோ வைக்கவோ எதுவுமே கிடையாது, சிரிப்பு மட்டும்தான். சிரிப்புலேயே என்னை வந்து செதைச்சிருவா. ஸோ வந்து இவங்க இப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி பார்க்க முடியாது. எனக்குமே ஆசை தான் பக்கத்தில் பண்ணிட்டு பேசணும்னு. எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் பார்த்தா பிரச்சனைங்கிறது ஒன்று அப்படின்னா, இன்னொரு பிரச்சனை வந்து எனக்கு இவங்க கிட்ட நின்று பேசுறதுக்கு என்னால் முடியுமான்னு எனக்குமே தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், இவங்க சொன்னதுக்கப்புறம் நான் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டேன் தைரியமாக. நான் எவ்வளோ ஒரு போல்டான கேர்ள், இந்த விஷயத்துக்குலாமே நான் பயப்படலாமா, வாட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நான் அவங்க கிட்ட போயிட்டேன். கிட்ட போய் நிற்கிறேன். 2 பேருக்குமே வந்து வேர்க்குது. எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. இவங்க கிட்டயும் எனக்கு அந்த வைப்ரேஷன் இருந்தது, இவங்களும் பதட்டமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ உட்காந்துட்டு நீ பேசுவியா நான் பேசுவியான்னு மூஞ்சே பார்த்துட்டு இருக்கோம். இவன் என்ன பண்றா, வெக்கப்படுறான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம். இவங்க இப்படி உட்காந்துருக்காங்கன்னா நான் இப்படி திரும்பி உட்காந்துருக்கேன். லைக் இவங்க உடம்பு தெரியும், என்னோட முதுகு தெரியும். தோளும் தோளும் கதை பேசுதே. இவங்களும் அப்படியே உட்காந்துருக்காங்க பக்கத்துல. சரி என்ன டாபிக் பேசுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டேன், இந்த மாதிரி எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவங்க வந்து உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னாங்க. இவங்க வந்து ஒரு ஹாய் அப்படின்னாலே எனக்கு வந்து சம பதட்டம் ஆகிடும். இதில் வந்து இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி டைலாக் சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து பதிலே இந்த மாதிரி சொன்னதும் நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எப்படிப்பா அப்படின்பா. பார்க்கும்போது செம ஜாலியாக இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோன் எடுத்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டா. அப்புறம் வந்துட்டு இவ தனியாக எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கப்போ நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கை மறைச்சிட்டு பாதி முகம் தெரியும், பாதி கை வச்சு இப்படி மறைந்திருந்து அப்படிலாம் இல்ல, நான் கையை தூக்கி மறைச்சேன், போட்டோலாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி இப்படி மறைச்சேன். அப்போ இவங்க வந்து எடுத்த போட்டோ தான். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, சரி வா நம்ம வந்து இங்க உட்காந்து பேச போறதும் இல்லை, அட்லீஸ்ட் நடக்கவாது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இன்னொரு வாட்டி கோயிலை சுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம். நடந்து போகும்போது மேடம் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு கிட்ட வந்து நின்றுட்டு இப்படின்னா என்ன பண்ணான்னு எனக்கு அப்போ சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் ஒரு நான் நேர்மையா சொல்லட்டாரு, எனக்கு ஆக்சுவலா பக்கத்துல நிக்கணும்னு ரொம்ப ஆசை. சீரியஸாவே நான் இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. 2 பேரும் வந்து ஒன்று இப்படி இவங்க முன்னாடி நான் பின்னாடி, இல்லை நான் முன்னாடி இவங்க பின்னாடி, இப்படி தான் நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். எனக்கு பக்கத்தில் ஒரு வாட்டி நின்று பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே பின்னாடி நல்லா தத்துக்கா நடந்து வந்துட்டு இப்படி பார்த்தேன் ஹைட்டு. அப்போ இவங்க வந்து நான் ரொம்ப ஹைட் கம்மி, நான் எப்பயுமே நான் ரொம்ப ஹைட் கம்மி, நான் ஒரு 5.1 5.2 தான் இருப்பேன். அப்போ இவங்களும் என் ஹைட்டில் தான் இருந்தாங்க. 2 பேரும் ஈக்குவல் ஹைட்டில் இருந்தோம் ஆக்சுவலாக. அப்போ இன்னும் சொல்ல போனால் என்னை விடவும் ஒரு சின்னது கம்மியாக தான் இருந்தாங்க அந்த டைமில். இப்போ என்னோட டால் தான். ஸோ அப்போ பார்த்துட்டு நான் ஹைட்டு பார்த்தேன், ஈக்குவல் ஹைட் தான், ஓகே தான், நல்லா செட் ஆகும் அப்படின்னு. இவங்க வந்து என்னது அப்படின்னாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் முன்னாடி போயிட்டேன். எங்களோட ஃபேஸ் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இவங்க கிளம்பணும். அங்கே போய் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க அந்த மூலையிலையும் நான் இந்த மூலையிலையும் உட்காந்துட்டு இருக்கோம். அப்பப்போ பாப்பா அப்படின்னு வெக்கப்பட்டுப்பா. இவ்வளவு சீப்பாலாம் நான் பண்ணல, உன்னை பார்ப்பேன், பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்பிடுவேன். ஓகே அவ்வளோதான் அப்படின்றாங்க. இது கூட பண்ணிருக்கலாம், இது கூட நல்லா தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரெயினாக வரும். ஒவ்வொரு ட்ரெயின்லையும் என்ன பண்ணுவான்னா, அடுத்து 10 நிமிஷத்துல இன்னொரு ட்ரெயின் வரும், அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சொல்லுவா. எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து எது கூட ரிலேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிக்கணும் கோயம்புத்தூர்ல வந்து காருண்யா காலேஜ்ல வந்து எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. எங்கள் அம்மா வந்து சரி ஓகே போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி நைட்டு நான் 8 மணிக்கு கிளம்பணும். அந்த நேரத்துலன்னு பார்த்துட்டு உட்காந்து ஒரே அழுகை. இதுக்கப்புறம் என் பையனை பார்க்க முடியாதா வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுததும் என்ன ஆச்சு, சரி ரைட்டு எனக்கு காலேஜே வேணாம், எனக்கு வெளியூரே வேணாம்னு சொல்லிட்டு திருநெல்வேலியே படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வர்ற வரைக்கும் நெக்ஸ்ட் ட்ரெயினில் போய்க்கலாம் அப்படின்பா. ட்ரெயின் அதாவது கேஷ்வாக உட்காந்துட்டு இருக்கவ ட்ரெயின் வர வரைக்கும் கேஷ்வாக உட்காந்துருப்பா. ட்ரெயின் வந்தோடனே சரி விடு அடுத்த ட்ரெயின்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆக்சுவலா இவங்களை அனுப்புறதுக்கு என்னால முடியல. பிகாஸ் அந்த அவ்வளோ நேரம் ஒன்றும் நாங்கள் ஒன்றா இல்லை.
இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் ஹவர் சொல்லலாம். 10 மினிட்ஸ் ரொம்ப கம்மி, ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த அவ்வளோதான் நாங்கள் இருந்திருப்போம். அதுவே எனக்கு வந்து ரொம்ப வருஷம் பக்கத்துலேயே இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ போகிறாங்கன்னும் போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் என் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன், ஐயோ போயிட்டாங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு தோணலை, அவன் இப்போதான் வந்தான் லூஸு, போனால் உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு தோணலை. எனக்கு வந்து ஐயோ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்படியே டைம் ஆகிட்டேன்னு அப்புறம் எனக்கே தோணுச்சு, நான் ரொம்ப பண்ணுறோம், நம்ம அனுப்பி விட்டுலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த ட்ரெயின் இப்போ வருது, இந்த ட்ரெயினில் நீ போ அப்படின்னு. உடனே இவங்க சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல அடுத்த ட்ரெயினில் போகலாம். இல்லை பரவாயில்ல போ அப்படின்னு. இல்லை நிஜமாவே நான் அடுத்த ட்ரெயினில் போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு வைக்கப்பட்டான். அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அடுத்த ட்ரெயின் நம்ம போய் தான் ஆகணும், போனால் தான் போய் அவங்க அந்த மெயின் ட்ரெயினை பிடிக்க முடியும் திருநெல்வேலிக்கு. ஸோ அதனால சரி ஓகே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லி ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஏறவும் சரி ஓகே நானும் பாய் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிட்டேன். ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் சீரியஸாக சொல்கிறேன், நான் எதனாலனே எனக்கு தெரியல, நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அப்போ நான் அழ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் சரி. இவங்க வந்து போகிறாங்க, ஒரு நாள் போகிறாங்கன்னா கூட நான் அழுவேன். ஸோ இவங்க இப்போ கிளம்புனதும் எனக்கு ஒரே அழுக வந்துருச்சு. நான் ஸ்டேஷனில் நின்று அழறேன், லிட்ரலி நான் அழறேன், தேம்பி அழறேன். அப்படியே அழுதுகிட்டே இருந்துட்டு இவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஐ டேஷ் யூ, லிட்ரலி ஐ டேஷ் யூ அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அந்த மெசேஜ் இன்னும் எனக்கு அழ வருது, சிரிக்கணும் போலேயும் இருக்குது, ஒரு மாதிரி கலந்து ஒரு ஹாப்பி டீயர்ஸ் மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. என்ன சொல்ல நான் வந்து வாட் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் அனுப்பினேன். மறுபடியும் அதே ஐ டேஷ் யூ அப்படின்னு வந்துச்சு. எனக்கு வந்து என்ன டேஷ் யூவோ எனக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னு, பட் அதுக்கான ரெஸ்பாண்டும் லைக் அதுக்கு ஒரு ரிப்ளை என்னால் கொடுக்க முடியல. இவங்க இதுதான் சொல்ல வராங்கன்னு சொல்லவும் முடியல. அது என்னமோ தெரியல, நாங்கள் அப்படியே ரொம்ப நாள் இருந்துட்டோம். அப்படியே அழுதுகிட்டே தான் இருந்தேன், அடுத்து எப்போ பார்ப்போம். பிகாஸ் கண்டிப்பாக இவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன், எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. இவங்க வீட்டில் யாருக்கும் எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டில் யாருக்கும் எங்களுக்கு பிடிக்காது. எப்படி நாங்கள் பார்க்க முடியும், அடுத்தது பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ மறுபடியும் இப்படியே ஃபோனில் இன்னும் எத்தனை வருஷம் ஓட போதோ, அடுத்து எப்போ பார்க்க போகிறோன்னே புரியல. சரி ஓகே அங்கே என்னென்ன அழுதுகிட்டே நான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டு இந்த எபிசோட் வந்து முடிச்சுப்பேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோல் பீரியடில் இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணதுலேயே தட் ஒன் எபிக் டே, தட் ஒன் டே that will never forget அப்படிங்கிற மாதிரியான ஒரு டே பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு நாங்கள் சொன்ன டே தான். இன்னொன்று நான் வந்து ஆக்சுவலி இந்த லவ் ஸ்டோரியை வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிப்பேன். நிறைய விஷயம் அந்த டைமில் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாதது எல்லாத்தையும் நான் இந்த டைமில் ஆன் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருக்கேன். நிறைய எபிசோட்ஸில் எனக்கு வந்து உங்ககிட்ட அப்படி தான் ஃபீல் ஆச்சு, நான் ஆன் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ எங்களுக்கு அது எல்லாத்தையும் திரும்ப வாழற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னைக்கு எபிசோட் வந்து சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஒரு இமோஷனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ தட்ஸ் இட். அதேதான். ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். Until then, it's bye from Ramanjan. Bye.